அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கங்களை நான் மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன். வே ஆஃப் யோகிஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் நான் வரவேற்கிறேன். ரொம்ப நாளாக முகம் காட்டாமல் வீடியோ பதிவு பண்ணிக்கிட்டு இருந்தனால நிறைய சப்ஸ்கிரைபர்களும் நண்பர்களும் என்ன கேட்குறாங்கன்னா, ஏன் முகம் காட்டாமல் வீடியோ பதிவு பண்ணுறீங்க, எல்லா சித்தர்களோட இடத்துக்கும் போகிறீங்க, ஏன் முகம் காட்டாமல் வீடியோ பதிவு பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது, அப்போ நம்ம முகம் காட்டுறதுக்கு ஒரு நல்ல ஆத்மீக ஸ்தலத்தில் இருந்து தான் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். அப்படி நான் நினச்ச மாதிரி எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு இடம் தான் திருவண்ணாமலை. அதை ரமண மகரிஷி தவம் பண்ண இந்த விருப்பாட்சி குகையில் இருந்து ஆரம்பிக்கணுங்கிறது தான் என்னோட மிகப்பெரிய ஆசையாக இருந்தது. அப்படி ஆரம்பிக்கப்பட்ட இந்த என்னோட அறிமுகம் இனி ஒவ்வொரு இடங்களுக்கும் மகான்கள் தவம் பண்ண குகை, அவங்களோட ஜீவ சமாதி, இப்படி பல்வேறுபட்ட முக்கியமான இடங்களுக்கு என்னோடய பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். என்னோட சேர்த்து நீங்களும் பயணம் பண்ணுங்கள். வே ஆஃப் யோகிஸ் யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு தந்துக்கிட்டு இருக்க சப்ஸ்கிரைபர்களுக்கும் இனிமேல் ஆதரவு தரப்போகிற சப்ஸ்கிரைபர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் சித்தர்களோட ஜீவ சமாதிகளுக்கும் குகைகளுக்கும் பயணம் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கங்களை நான் மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன். வே ஆஃப் யோகிஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் உங்கள் பிரம்மஸ்ரீ ரகு. போன வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்தோம், எந்த சித்தரை பற்றி பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோகிராம் சுரத்குமார் அப்படிங்கிற சித்தரை போய் ஸ்ரீஎம் அப்படிங்கிற யோகி சந்தித்ததை பற்றி தான் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோங்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ ரமண பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ ரமண மகரிஷியை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பெரும்பான்மையான மக்களுக்கு தெரியாத சில ரகசியங்களை ஸ்ரீஎம் யோகி போய் சந்தித்த டைம் நடந்த அந்த ரமணருக்கும் ஸ்ரீஎம் யோகிக்கும் உண்டான அந்த உரையாடலை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது யோகிராம் சுரத்குமார் சாமி கிட்ட ஸ்ரீஎம் யோகி நான் இந்த மாதிரி ரமணரை போய் சந்திக்க போகிறேன், அதாவது ரமணாசிரமம் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது யோகிராம் சாமி என்ன சொல்கிறாங்கன்னா, ரமணர் அங்கே இருக்காரான்னு கேட்குறாங்க. ரமணரை ஒரு இடத்துல பிடிச்சி வைக்க முடியாது, ரமணர் எல்லா இடத்துலையும் இருப்பாருன்னு சொல்கிறாங்க. அப்போது சரி நான் போய் சந்திக்க போகிறேன்னு சொல்லி போன சமயங்களில் ஸ்ரீஎம் யோகி ரமணாசிரமத்தில் தங்கி இருந்துட்டு மேலே விருப்பாட்சி குகைக்கு போய் 3 நாள் தவம் பண்ண, கீழே இறங்கி வர, இந்த மாதிரி இருந்துகிட்டே இருந்திருக்காங்க. அப்போ ரமணருக்கும் ஸ்ரீஎம் யோகிக்கும் நடந்த அந்த அதிசய உரையாடல் எப்படி அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் அமைஞ்சிருக்கிறது தாங்க நம்ம ஸ்ரீ ரமணரோட ஜீவசமாதி. அங்கே வெளி கேட்டில் தான் இப்போ நம்ம நிற்கிறோம். ஆசிரமத்துக்குள்ளே பெரும்பான்மையாக எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொன்ன காரணத்தினால ஆசிரமத்தை கடந்து மேலே விருப்பாட்சி குகைக்கு போகிற பாதையில் உள்ள விஷயத்தை நான் எடுத்து உங்களுக்கு லைவாக பதிவு பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்குறீங்களா, ஸ்கந்தாசிரமம்னு சொல்லி போட்டு வழி போட்டு வச்சுருக்கிறாங்க. இது ஒரு ஐயா ரமணர் ரமண மகரிஷி விருப்பாட்சி குகையில் தவம் பண்ணிக்கிட்டு இருந்த காலங்களில் சரியான அந்த தவத்துக்குன்னு ஒத்து போகிற இடம் அமையாதப்போ அப்போ அந்த ஐயா ஸ்கந்தாசிரமம்னு சொல்லி மேலே மலை அடிவாரத்துலேயே, அதாவது ஒரு குகை மாதிரி அமைச்சு சின்ன கட்டடமாக கட்டி ரமணர் தவம் பண்ணுறதுக்கு அங்கேயே அந்த இருப்பிடம் மாதிரி செஞ்சு கொடுத்துருக்காங்க. அங்கே தான் ரமணருக்கு ரொம்ப காலமாக இருந்து அதுக்கப்புறம் தவம் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த இடத்த காட்டுறதுக்கு தான் நான் பயணம் பண்ணிகிட்ருக்கேங்க. முழுக்க இந்த நம்ம சமயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பௌர்ணமி டைமாக இருக்கிறனால இங்கே பொதுவாகவே திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் நிரம்பி வழிகிறாங்க. அதுலேயும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, 145% மேலே ஃபாரினர்ஸ் தாங்க. வெள்ளைக்காரங்க முழுக்க மிகப்பெரிய ஆத்மீக தேடலுக்காண்டியும் அமைதிக்காண்டியும் அவங்க நாட்டில் இருந்து இங்கே எக்கச்சக்கமாக அந்த ரமணனோட ஜீவ சமாதியிலையும் குகையிலையும்
ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தாங்க இருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இடம் தாங்க ஸ்கந்தாசிரமம். அந்த ரமண மகரிஷிக்கு ஒரு ஐயா வந்து கட்டி கொடுத்த ஒரு சின்ன குகை, அதாவது அது வீடு மாதிரி இருக்குது. அங்கேயும் உள்ள வீடியோ எதுவும் எடுக்க அனுமதி இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இந்த வீடியோவில் ஓரலாக நாங்கள் உள்ளே எடுத்து வச்சுருக்குறோங்க, அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா இங்கே பெரும்பான்மையாக வர்றவங்க வந்து மெடிடேஷன், அதாவது தவம் தியானத்துக்கு மட்டும்தான் வர்றாங்கங்கிறனால செல்ஃபோனோ கேமராவோ எதுவுமே இங்கே அனுமதி இல்லை. நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த கட்டடம் தாங்க ஸ்கந்தாசிரமம். அமைதி அப்படின்னா என்னன்னு தெரியணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க வாழ்க்கையில் ஒரு முறையாவது ரமணரோட ஜீவ சமாதிக்கும் ரமணர் தவம் பண்ண இந்த ஸ்கந்தாசிரம குகைக்கும் ரமணர் இருந்த விருப்பாட்ச குகைக்கும் ஒரு முறையாவது வாழ்க்கையில் தயவு செஞ்சு வந்துட்டு போங்க. இது என்னோட தனிப்பட்ட அன்பான வேண்டுகோள். ஏன்னா இந்த தியானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நான் எங்கே போய் உட்கார்ந்தாலும் எனக்கு மனம் அடங்க மாட்டேங்கி, யோசனையாக வருது, அந்த அமைதி இது வரைக்கும் நான் உணர்ந்ததே இல்லை, அந்த தியானம்னா எனக்கு என்னன்னே தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட வந்து ரமணரோட இடத்துல கண்ணை மூடி உட்காந்திங்கன்னா அந்த அமைதி என்னங்கிறத கண்டிப்பாக புரிஞ்சுக்குவீங்க. இப்போது ஸ்கந்தாசிரமத்திலேருந்து நம்ம கிளம்பிட்டோங்க. நம்ம அடுத்ததாக எங்கே நம்ம போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரமணர் 17 வருடம் தவம் செய்த அந்த விருப்பாட்சி அம்மன் கோயிலுக்கு தாங்க நம்ம போய்கிட்டு இருக்கோம். சரியாக கீழே ரமணாசிரமத்திலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 நிமிஷத்துக்கு உள்ளேயே நம்ம மலை மேலே இங்கே வந்துட முடியுங்க, ஸ்கந்தாசிரமம் வந்துட முடியும். ஸ்கந்தாசிரமத்திலேருந்து ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம விருப்பாட்சி கோயிலுக்கு போயிட முடியுங்க. ரொம்ப ஒன்றும் கஷ்டப்பட வேண்டிய விஷயமே இல்லை. எவ்வளவு வயசானவங்களாக இருந்தாலும் கூட தாராளமாக ஏறி போயிட முடியுங்க. பாதைகளும் ரொம்ப தெள்ள தெளிவாக அங்கங்கே எழுதி போட்டிருக்காங்க. நடைபாதை அவ்வளோ கிளியராகவே தெரியுதுங்க. அங்கங்கே போர்டும் அங்கங்கே அம்புக்குறிகளும் நம்ம சர்வசாதாரணமாக வந்து போகிற நடப்பாதை மாதிரியே பராமரித்து வச்சுருக்குறாங்க. இதில் ஒன்றும் குழப்பம் அடைகிறதுக்கு கூட ஒரு விஷயம் கூட கிடையாதுங்க. இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விருப்பாட்சி குகைக்கு நம்ம வந்துட்டோங்க. இங்கேயும் என்ன ஒரு மிஸ்டேக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க உள்ள வீடியோ எடுக்க அனுமதி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் உள்ளே எவ்வளோ நேரம்னாலும் காலையிலேருந்து நைட்டு வரையும் கூட தவத்தில் உட்காந்துக்கோங்க. ஆனால் தயவு செஞ்சு யாரையும் தொந்தரவு பண்ணாமல் வீடியோ எடுக்கிறேன், ஃபோன் கொண்டு வரேன்னு கொண்டு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் கேமரா, ஃபோனு எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு என்ன வேலைக்காக இங்கே வந்தோமோ அந்த வேலையை சிறப்பாக செஞ்சு முடிச்சுட்டு அடுத்ததாக ரமணருக்கும் ஸ்ரீயம் அவங்களுக்கும் நடந்த அந்த ரகசியத்தை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அதாவது தவம் பண்ண வந்த அந்த ஸ்ரீயம் யோகி வந்து 3 நாள் ரமணரோட ஆசிரமத்தில் தங்கியிருந்தனால மேலே விருப்பாட்சியம்மன் குகையில் போய் தவம் பண்ண, கீழே வந்து சாப்பிட தங்கிக்கிட இப்படி இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் ஒரு நாள் வந்து அந்த மலை மேலே இருந்த ஒரு வட்டமான ஒரு பாறையில் சும்மா யதார்த்தமாக உட்கார்ந்துருந்துருக்காங்க. அவங்களுக்கு பிறவிலேயே ஞானம் வழங்கப்பட்டனால அந்த ரமணர் குகையில் தவம் பண்ணிட்டு வந்தோடனையும் அந்த தவத்தோட அந்த ஆனந்தம் வந்து அவரால் தாங்க முடியல. அப்போ அதை எப்படி வந்து அவர் குறிப்பிட்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெஞ்சிக்குழியில் இருந்து புருவ மத்தியம் வரைக்கும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆனந்தம், அந்த ஆனந்தத்தை ரசிச்சுக்கிட்டு பயங்கர மன அமைதியினால் நான் அங்கே உட்காந்துருந்தேன். நான் உட்காந்துருக்கிற சமயம் என்ன அதிசயம் நடந்ததுன்னா, எப்பையும் போல் யதார்த்தமாக ஒரு காற்று வீசுதுங்க. அந்த காற்றுல ஒரு பேப்பர் ஒன்று வந்து என் மேலே உழுகுது. அந்த பேப்பரை எடுத்து பார்த்தா அது ஏதோ ஒரு புத்தகத்தில் உள்ள ஒரு பகுதினா ஒரே ஒரு பேப்பர். அந்த பேப்பரை படித்து பார்த்த உடனே அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, இது ரமணர் எழுதுனது தான், இது நமக்காக கொடுக்கப்பட்ட செய்தி அப்படின்னு சொல்லி அவர் மனசில் நினைக்கிறாரு. அப்படி அதில் என்ன செய்தி இருந்தது அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். எந்த அளவுக்கு நாம் நம்மை அடக்கத்துடன் நடத்தி கொள்கிறோமோ அவ்வளவு நமக்கு நல்லது. மற்றவர்களுக்கு நாம் என்னவெல்லாம் கொடுக்கிறோமோ அவையெல்லாம் நாம் நமக்கே கொடுத்து கொள்வதாகும். சம்பந்தம் இல்லாதவை மீது ஆசை வைக்காமல் இருப்பது வைராக்கியம்.
அல்லது பற்றில்லாமல் இருப்பது என்பதாகும். ஒருவர் தன்னுடைய உண்மையான நிலையில் இருந்து கொள்வதே ஞானம் அல்லது நன்கு உணர்ந்து கொள்வதாகும். வைராக்கியமும் ஞானமும் ஒன்றுதான். எல்லோரும் தனக்குள் ஆழமாக தேடி தன் மிக மதிப்புள்ள தனது ஆத்மாவை உணர்ந்து கொள்ள வேண்டும். கடவுளும் குருவும் ஒன்றுதான். குருவின் கருணையை பெற்றவன் ஒருவன் குருவினால் என்றைக்கும் கைவிடப்பட மாட்டான். ஆனால் சிஷ்யன் இப்போ நம்ம படித்து சொன்ன இந்த விஷயங்கள் தாங்க அந்த ஸ்ரீயம் யோகியோட கையில் கிடச்ச பேப்பரில் ரமண பகவான் எழுதுனதாக அவர் நம்பினார். ஏன்னா ரமண பகவானை தேடி வந்த நமக்கு அவர் மூலியமாக ஏதாவது ஒரு ஞானத்தில் உண்டாகக்கூடிய செய்தி கிடைக்காதா அப்படிங்கிற எண்ணத்தில் தான் ஸ்ரீயம் யோகி இருந்திருக்காங்க. அப்போ வந்த அந்த எண்ணத்துக்கு இறைவன் கொடுக்குற பரிசாக ரமண மகரிஷி அந்த நூல் குறிப்பில் உள்ள ஒரே ஒரு பேப்பரில் அவர் குருவை பற்றியும் தன்னை பற்றியும் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு முக்கியமான ரகசியத்தை கையில் கொடுத்துட்டு அனுப்பியிருக்கிறாருங்க ரமண மகரிஷி. இதை படித்த ஸ்ரீயம் யோகி என்ன உணர்ந்தாங்கன்னா, என்னோட பாதி தான் என்னோட குரு அப்படிங்கிறது அவங்க நல்ல பூரணமாக உணர்ந்த ஒரு கருத்து. அப்படி இருக்கும்போது என்னோட பாதியை நான் எப்படி இழக்க முடியும்? அப்போது எந்த காலமும் என்னோட பாதி என்னோட தான் இருக்கும், என்னோட குரு என்னோட தான் இருப்பார் அப்படிங்கிறத மனசார பரிபூர்ணமாக புரிஞ்சிக்கிட்டு ரமணரோட இடத்துல இருந்து கிடைச்ச செய்தியை மனசார சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு அங்கேருந்து அடுத்த பயணத்தை மேற்கொண்டாங்க ஸ்ரீயம் யோகி. நான் இதுவரை எடுத்து கொடுத்த இந்த தகவல்கள் உங்களுக்கு மனசார திருப்தியாக இருந்தால் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த யோகிகளோட சித்தர்களோட சந்திப்பையும் நீங்கள் இருக்கிற இடத்துலையே பார்க்குற மாதிரி நான் உங்களுக்கு கண்டிப்பாக போய் எடுத்து தர்றேன். உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன் பிரம்மஸ்ரீ ரகு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு சித்தர் பயணத்தில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.